ஒரு அடர்ந்த காட்டில் புஜ்ஜி என்ற இளம் ஆந்தை வசித்து வந்தது. புஜ்ஜிக்கு பகலில் மற்ற பறவைகளைப் போல உற்சாகமாக இருக்க ஆசை. ஆனால் ஆந்தைகள் இரவில் மட்டுமே பார்ப்பது வழக்கம். பகலில் அதன் கண்கள் கூசும். ஒரு நாள் வானத்தில் பிரகாசமாக பறந்து கொண்டிருந்த ஒரு ராஜநாகன பறவையை ஈகிள் புஜ்ஜி பார்த்தது. புஜ்ஜி அந்த பறவையின் அருகில் சென்று தயக்கத்துடன் கேட்டது, அண்ணா, நீங்கள் பகலிலும் இரவிலும் தெளிவாக பறக்கிறீர்களே, எனக்கு மட்டும் ஏன் முடியவில்லை? ராஜநாகனம் புஜ்ஜியின் கண்களை பார்த்து புன்னகைத்தது. சகோதரா புஜ்ஜி, என்னால் இரவில் உன்னைப் போல பார்க்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. உன்னுடைய தனிச்சிறப்பு இந்த காடு உறங்கும் போது நீ விழித்திருந்து அதை காப்பதுதான். புஜ்ஜி யோசித்தது. உண்மைதான். இரவில் தனது கூர்மையான பார்வை மூலம் எலிகள், பூச்சிகள் போன்றவற்றை வேட்டையாடி தனது குடும்பத்தை காக்கிறது. தனது சிறப்பை புரிந்து கொண்டதும் புஜ்ஜியின் மனதிலிருந்த குழப்பம் நீங்கியது. அன்றிலிருந்து புஜ்ஜி மற்ற பறவைகளைப் போல ஆக ஆசைப்படாமல் தனது இரவு நேர வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கியது. அதன் ஞானத்தை பார்த்து காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் அதை ஞானமுள்ள ஆந்தை என்று அழைத்தன.